வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஸ்மார்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வேர்ல்டு. இன்றைக்கி நாங்கள் ஒரு நாள் ஒரு சவாலில் டே 2 செகண்ட் டேயில் நம்ம புது விஷயமாக படிக்கலாம். ஈஸியாக எப்படி கிராமரோட டென்ஷன் இல்லாமல் ஹிந்தி பேச கற்றுக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். கொஞ்சம் சென்டென்ஸை நான் கொடுத்துருக்குறேன். அதில் நீங்கள் இன்றைக்கி அது படிச்சுட்டு என்னதான் புரிஞ்சிருச்சு, என்னது நீங்கள் புது விஷயத்தை படிச்சிட்டிங்கன்னு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். கொஞ்சம் சென்டென்ஸ்லுக்கு போகலாம். இங்கே பாருங்கள், கொஞ்சம் சென்டென்ஸ் கொடுத்துருக்குறேங்க. மேரா நாம் சீதா ஹே. இது வந்து செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் கிளாஸு. மேரா நாம் சீதா ஹே. மேரா நாம் சீதா ஹே. என்னுடைய பேர் சீதா. மேரா நாம் சீதா ஹே. இப்படி நீங்கள் கேட்பீங்க, சீதா ஒரு பொண்ணு தானே, அப்போ மேரி நாம் சீதா கொடுக்கலாம்ல அப்படின்னு. இல்லை, அப்படி வராது. எப்போவுமே மேரா நாம் சீதா ஹே, அது பொண்ணானாலும் சரி ஆணானாலும் சரி மேரா நாம் தான் வரும், தவிர மேரி நாம் வராது. இங்கே நாம் வந்து எப்போவுமே புல்லிங்கன்னா மஸ்குலன் ஜெண்டரில், ஆண் ஜெண்டரில் தான் வரும். அதனால் மேரா நாம் சீதா ஹே, அது சீதா இருந்தாலும் ராமா இருந்தாலும் சரி மேரா தான் வரும். அது நீங்கள் ஒன்று இந்த சப்ஜெக்டை நீங்கள் கரெக்டாக இந்த ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மேரா நாம் சீதா ஹே. मैं तमिलनाडु से हूँ. मैं तमिलनाडु से हूँ. मैं வந்தால் ஹூ போடணும் அப்படிங்கிறது நம்ம நேத்தோட ஃபஸ்ட் டே கிளாஸில் படித்தோம். மே தமிழ்நாடு சே ஹூ. மே ஆனதுனால இங்கே ஹூ வந்துருச்சு. தமிழ்நாடு அப்படின்னு கொடுக்கலாம். ஆனால் சேனா தமிழ்நாடுலேருந்து. சே அப்படின்னா இந்த ஒரு லெட்டரையோ எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க. மே தமிழ்நாடு சே ஹூ. नेक्स्ट பார்க்கலாம். मैं 20 साल की हूँ. मैं 20 साल की हूँ. இங்கே பாருங்கள், மே இருக்கிறதுனால ஹூ வந்துருச்சுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். 20 साल 20 सालனா 20 வயசு. என்னோடய வயசு 20, எனக்கு 20 வயசு ஆயிடுச்சுன்னு அர்த்தமே. 20 साल की हूँ. இப்போ நீங்கள் கேட்பீங்க, எதுக்கு கீ கா போடலாம்ல. 20 साल का हूँ. இல்லை, ஏன்னா மே யார் இங்கே சொல்கிறா, சீதா சொல்கிறா. சீதா ஒரு பொண்ணு, அவள் ஃபெமினன் ஜெண்டர். அதனால ஒரு பொண்ணானதுனாலே கீ அப்படின்னு தான் வந்துருச்சு இங்கே. சால் கீ ஹூ. மே 20 साल की हूँ. சால் இயர், கீனா அந்த 20 வயசோட 20 வயசு ஆயிடுச்சு அப்படின்னு. மே 20 साल की हूँ. மே இங்கே யார் சொல்கிறாங்கன்னு பார்க்கணும். நம்ம யார் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டு தான் இந்த கீ கா கே எல்லாம் கொடுக்குறது. மே ஹூ ஓகே, உங்களுக்கு தெரியும். 20 साल की हूँ. की हूँ எதுக்கு, மே யார், சீதா. இப்போ இந்த ஒரு சென்டென்ஸ் உங்களுக்கு புரிஞ்சது அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பார்க்கலாம். मेरे परिवार में 5 सदस्य हैं. मेरे परिवार में 5 सदस्य हैं. இப்போ நம்ம எதை பற்றி பேசுகிறோம், பரிவார்னா என்ன, ஃபேமிலி. ஹிந்தியில் பரிவார் வேர்டு வந்து மேல் ஜெண்டர் தான் வரும் எப்போவுமே, ஃபீமேல் கிடையாது, மேல் தான். அதனால் மேரி கிடையாது, சீதா தானே சொல்கிறா. இருந்தாலும் மேரே பரிவார் மே 5 சதஸ்ய ஹே. 5னா 5, சதஸ்யனா மெம்பர். ஹே இங்கே பாருங்கள், ஹேக்கு மேலே ஒரு பொட்டுக்கு வச்சுருக்கிறேன். ஏன்னா 5 1ஓட அதிகமாக இருக்கிறது, ப்ளூரல், அதனால ஹே. मेरे परिवार में 5 सदस्य हैं. परिवार வந்து परिवार ஃபேமிலி. அதனால் மே பரிவார மே அப்படின்னா என்னோட ஃபேமிலியில் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்க நம்ம. அதனால் மேரே பரிவார் மே 5 சதஸ்ய ஹே. மேரே எப்படி வந்துருச்சு, பரிவார் என்னன்னு பார்க்கணும் நம்ம. நெக்ஸ்ட் வேர்டு, அது யாரை பற்றி நம்ம பேசுகிறோமோ அந்த ஜெண்டரை பார்த்து நம்ம பேசிக்கணும். எல்லாத்துக்கும் ஹிந்தியில் ஜெண்டர் இருக்குது, ஒரு வேர்டுக்கும். அது நம்ம போக போக கற்றுக்கலாம். இப்போ ஒரு இந்த விஷயத்தை நீங்கள் கற்றுக்கோங்க. மேரே பரிவார் மே 5 சதஸ்ய ஹே எதுக்கு அப்படின்னு போட்டு வச்சுருக்குறாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அடுத்தது பார்க்கலாம். மேரே பிதாஜி கா நாம் ராஜா ஹே.
मेरे पिताजी का नाम राजा है. சீதா சொல்கிறா என்னுடைய அப்பாவுடைய பேர் ராஜா. மேரே பித்தாஜி. இப்போ நீங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்குல்ல, பித்தாஜி மேல். அதனால் யாரை பற்றி நம்ம பேசுகிறோமோ அவங்களோட ஜெண்டரை நம்ம பார்ப்போம். யாரை பற்றி பேசுகிறோம், எதை பற்றி பேசுகிறோம் அப்படிங்கிறது பார்த்து அதோட ஜெண்டர் பொறுத்த வரைக்கும் நம்ம மேரையோ மேரி அப்படி போடணும். கா கீ எல்லாம் போடுறது எதை பற்றி, எந்த விஷயத்தை பற்றி, எதை பற்றி நம்ம பேசுகிறோமோ அந்த பொருளை பற்றி இல்லைன்னா அந்த விஷயத்தை பற்றி நம்ம பார்த்துட்டு தான் காக்கி எல்லாம் போட வேண்டியது இருக்கும். இப்போ பாருங்கள், பிதாஜி ஆம்பளை ஆனதுனால மேரே பிதாஜி கா நாம், கீ நாம் கிடையாது, கா நாம். கா நாம் ராஜா ஹே. மேரே பிதாஜி கா நாம் ராஜா ஹே. அது இப்போ மேரே மாக்கா நாம் மாக்கி நாம் வராது, மாக்கா நாம் தான் வரும். மேரே பிதாஜி கா நாம் ராஜா ஹே. பிதாஜி கா நாம் ராஜா ஹே. இப்போ புரிஞ்சது இல்லையா உங்களுக்கு? மேரே ஏன் வந்துருச்சு, பித்தாஜி. ஆனால் காதா வரும். அது பொண்ணானாலும் சரி ஆனானாலும் சரி காதா வரும். இங்கே பாருங்கள், மேரே எதுக்கு வந்துருச்சுன்னா பித்தாஜி மஸ்குலைன் ஜெண்டர் ஆனதுனால, ஆம்பளை ஆனதுனால மேரே பித்தாஜி கா நாம் ராஜா ஹே. மேரி மா கா நாம் ரேகா ஹே. இங்கே பாருங்கள், மேரி மா. ஏன் மா ஒரு பொண்ணானதுனால மேரி மா. கா நாம் தான். கா எப்போவுமே கா. மேரி மா கீ நாம் வராது. மேரி மா கா நாம் ரேகா ஹே. மேரி மா கா நாம் ரேகா ஹே. மேரே பிதா சிக்ஷக் ஹே. இங்கே பாருங்கள், மேரே பிதா சிக்ஷக் ஹே. யாரை பற்றி பேசுகிறோம்? பித்தாக்கு பற்றி. அப்போ பித்தா யார்? மெஸ்குலன் ஆண் ஆனதுனால மேரே பிதா சிக்ஷக். சிக்ஷக்னா டீச்சர். ஹே ஹே அப்படின்னு சொல்லுவோம். பிதா சிங்குலர் தானே, ஒரு ஆள் தானே இருக்கிறாங்க. அதனால் ஏன் இப்படி ஹே போட்டாங்க? ஹேக்கு மேலே ஒரு பொட்டு வச்சாங்க. இங்கே 5 சதஸ்ய ஹே. இங்கே நம்ம மேலே 5 இருக்கிறதுனால 5 அப்படிங்கிற லெட்டர் அந்த வேர்டு வந்ததுனால நம்ம ஹே போட்டோம். 1ஓட அதிகமாக இருக்குது 5. ஆனால் இங்கே பித்தா ஒரு ஆள் தானே இருக்கிறாங்க. அப்போது நம்ம ஹே ஏன் போட்டோம் அப்படின்னால், நம்ம ப்ளூரலில் யூஸ் பண்ணும்போது 1ஓட அதிகமாக இருக்கணும், இல்லைன்னா நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்குற ஒரு ஆளாக இருக்கணும். இப்போ பாருங்க, நம்ம பித்தாவை எப்போவுமே ரெஸ்பெக்ட் கொடுத்து தான் நம்ம பேசுவோம் இல்லையா? அதனால் மேரே பிதா சிக்ஷக் ஹே அப்படின்னு தான் வரும். ஹே இல்லை ஹே வரும். அதுக்கு மேலே ஒரு பொட்டு வச்சுட்டோம். மே காலேஜ் மே படுத்தி ஹூ. மே வந்தால் ஹூ வரும் அப்படின்னு தெரியும். காலேஜ் மே படுத்தி ஹூ. ஏன் படுத்தி வந்துருச்சு, படுத்தா ஹூ வரல? நான் சீதா ஒரு பொண்ணானதுனால படுத்தி ஹூ. காலேஜ் மே படுத்தி ஹூ. யாரை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கிறோமோ அவங்க பற்றி தான் நம்ம அந்த கிரியா போடணும். கிரியானா ஆக்ஷன் வர்பு வந்து நம்ம போடும்போது என்னாகும், அது யாரை பற்றி பேசுகிறோமோ அது அனுசரித்து தான், அதை பேஸ் பண்ணி தான் தீ தா தே எல்லாம் வந்துடும். அது இங்கே மே சீதா யார், ஒரு பொண்ணு. அதனால படுத்தி ஹூ. இப்போ உங்களுக்கு புரிஞ்சது இல்லையா? மேரா நாம் சீதா ஹே. நாம் எப்போவுமே புல்லிங்கானதுனால மேரா அப்படின்னு தான் வரும். மேரா நாம் அது ஆனானாலும் சரி பொண்ணானாலும். இந்த ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டீங்க. மே தமிழ்நாடு சே ஹூ. மே இருந்தால் ஹூ வரும். சே அப்படின்னா அப்படி இங்கிருந்து அப்படின்னு. மே 20 साल की ஹூ அப்படி தெரியும் உங்களுக்கு. மே ஹூ. கீ 20 साल की ஹூ. அது பொண்ணானதுனால கீ போட்டாங்க. இங்கே சால் 20 साल. சால் ஸ்திரீலிங்க, அது கீ போட்டாங்க. மேரே பரிவார் மே 5 சதஸ்ய ஹே வந்து பொட்டு ஏன் போட்டாங்கன்னு தெரியும் உங்களுக்கு. மேரே பிதாஜி கா நாம் ராஜா ஹே. மேரே ஏன் வந்துருச்சு அப்படின்னு தெரிஞ்சது உங்களுக்கு. எதுக்கு வந்துருச்சு? மேரி வராமல் மேரே வந்துருச்சுன்னா பிதாஜியோட ஜெண்டர் பார்த்தோம். நம்ம யாரை பற்றி நம்ம பேச போகிறோமோ அவங்களோட ஜெண்டர் தான் பார்க்கணும். மேரி மா. இப்போ மேரி மா ஸ்திரீலிங்க ஆனதுனால மேரி வந்துருச்சு. கா நாம். இது கா எங்கே இருந்தாலும் இந்த பேருக்கு முன்னாடி இப்படி காதா வரும். மா ஆனாலும் சரி, பிதாஜி ஆனாலும் காதா வரும், கீ வராது. மேரி ஆல்ரெடி வந்துருச்சுங்க. அதனால் மா கா நாம் ரேகா ஹே. மேரே பிதா சிக்ஷக் ஹே. மேரே பிதா சிக்ஷக் ஹே எதுக்கு வந்துருச்சுன்னு உங்களுக்கு தெரியும். மேரே காலேஜ் மே படுத்தி ஹூ. மே இருக்கிறதுனால ஹூ வந்துருச்சு. மே யார்? சீதா ஒரு பொண்ணானதுனால
படுத்தி அப்படின்னு வந்துருச்சு. அதனால் ஆக்ஷன் வர்பு நம்ம ஏதாவது ஒரு வர்பு போடும்போது அதை யாரை பற்றி நம்ம பேசுகிறோமோ அவங்களோட ஜெண்டரை பார்த்து தீ, ஜாத்தி, ஆத்தி, காத்தி, ஜாத்தா, ஆத்தா இப்படியெல்லாம் போட வேண்டியது இருக்கும். இது நீங்கள் போக போக உங்களுக்கு நல்லாவே தெரியும். நெக்ஸ்ட் விஷயமா நெக்ஸ்ட் வீடியோவில் நாளை பார்க்கலாம்.